கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய மரணங்களால் பொதுமக்கள் திமுகவினர் மீது கடும் கோபத்தில் உள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விக்கிரவாண்டியில் நடைபெறுகின்ற இடைத்தேர்தலில் திமுக தோல்வியடைந்துவிடும் என்ற பயத்தில் திமுகவினர் பல்வேறு பிரச்சினைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை என்றால் 100 நாள் வேலை திட்டத்தில் சேர்க்க மாட்டோம் என மிரட்டி வருவதாக சாடியுள்ளார். தமிழகத்தில் முழு மதுவிலக்கு அளிக்காதது, சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தாதது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களுக்காக பொதுமக்கள் திமுகவின் மீது கடும் கோபத்தில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கள்ளச்சாராயத்தை தடுப்பதில் போலீசாரும் தமிழக அரசும் படுதோல்வி அடைந்துள்ளதாக அவர் விமர்சித்தார். இடஒதுக்கீடு குறித்து கருத்து தெரிவித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு பாமக சார்பில் ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்தார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மறுப்பது, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள், மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த மறுப்பது, பொதுமக்களில் திமுக அரசுக்கு எதிராக மக்கள் கடுமையான கோபத்திலும் கொந்தளிப்பிலும் இருக்கும் நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் தோல்வி உறுதி என்று திமுக அஞ்சுகிறது. அதனால் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுகிறது.